1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதப்படுகிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். வேதத்திலே ஆண்டவர் என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் இந்த குறிப்பிட்ட வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். காரணம், அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன். பொதுவாக திருமணத்திற்கென்று ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொல்லுகிறோம். அதை போல ஜெபிக்கிறோம். அதற்கான பாடல்களெல்லாம் இருக்கிறது. ஸோ ஆபிரகாமை அழைத்த தேவன் தான் அருமையான பிள்ளைகளை அழைத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது எந்த விதத்தில் ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து ஆதியாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பின்னும் கர்த்தர் ஆபிரகாமை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று எழுதப்படுகிறது. ஆசீர்வதித்தார் என்றல்ல, ஒரு முடிவாக அல்ல, அவர் தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டே வந்தார் என்று எழுதப்படுகிறது. அதே போல அருமையான பிள்ளைகளையும் தேவன் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வருவாராக. ஆசீர்வாதம் என்று சொன்னவுடனே இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னால் வருவதெல்லாம் உலகத்தின் ஐஸ்வர்யம், ஒரு நல்ல வேலை, உயர்ந்த ஒரு பதவி, அப்படிப்பட்ட நிலைமையில மாத்திரம் யோசிக்கிறோம். ஆனால் ஆபிரகாமை தேவன் 3 நிலைமைகளிலே ஆசீர்வதித்தார். அதே 3 நிலைமைகளிலே தேவன் இவனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் தேவன் வைத்திருக்கிற ஒரு நிபந்தனையை நிறைவேற்றும் பொழுது இந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள் அருமையான இந்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் அது வந்து பலிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. முதலாவதாக ஆவிக்குரிய பிரகாரமாக ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 2ஆவதாக சரீர பிரகாரமாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 3ஆவதாக உலக பிரகாரமாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த 3 நிலைமையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவைதான் சொல்லுகிறார், ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், அவனை நான் அழைத்தேன், அவனை நான் ஆசீர்வதித்தேன், உங்களையும் நான் அழைத்திருக்கிறேன், உங்களையும் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி